ஒரு நபர் 30 நாட்கள் ஸ்மார்ட் போனே இல்லாம இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவினுடைய முடிவு என்ன அப்படின்றத சொல்லியிருக்காரு. அவருக்கு வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அந்த 30 நாட்கள் அப்படின்றத பத்தி அந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறீங்க. இப்போ நம்ம எல்லாராலையும் ஸ்மார்ட் போன் இல்லாம இருக்க முடியல. அது ஒரு மூணாவது கையா மாறிடுச்சு. அதுல தான் நம்ம எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த ரியாலிட்டியில ரியல் உலகத்துல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம ஃபுல்லாவே மறந்துட்டு கனவு உலகத்துல ஒரு ஃபேண்டசில அடுத்தவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படியே அதுக்குள்ளேயே தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ரியாலிட்டி செக் அப்படின்றது மேக்ஸிமம் நம்மளுக்கு இருக்க மாட்டேங்குது. இதனால ரொம்ப வேதனையில துவண்டு போன ஒரு மனிதர் ஸ்மார்ட் போன் இல்லாம ஒரு 30 நாள் இருந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோ சுகர் டயட் மாதிரி நோ ஸ்மார்ட் போன் டயட்ல இருந்திருக்கிறாரு. அப்பதான் அவருக்கு முதல் வாரத்துல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தை விட்டோம் அப்படின்னா கை போய் அதை தான் தேடும். அப்படியே ஸ்மார்ட் போன் இங்க இருக்கிற மாதிரியும் அதை எடுத்து ஏதோ செக் பண்ணுன்ற மாதிரியும் அதுல இருந்து நோட்டிபிகேஷன் சவுண்ட் வர மாதிரியும் ஒரு வாரம், அதாவது அந்த ஃபர்ஸ்ட் 1 வீக் ரொம்ப கஷ்டமா இருந்ததாக சொல்லப்படுது. அதை கடந்து வந்திருக்கிறாரு. அண்ட் 2வது வாரத்துக்குள்ள இப்ப நுழைஞ்சிருக்கிறாரு. 2வது வாரம் என்ன நடந்துச்சுன்னா, ஸ்மார்ட் போன் இல்லாததுனால ஒரு சலிப்பு அவருக்கு ஏற்பட்டிருக்குது. அந்த சலிப்பை போக்குறதுக்கு புதிய விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சுத்தி பார்த்தா மனுஷங்க தான் இருக்கிறாங்க, வேற வழியே இல்லை, மனுஷங்க கிட்ட பேசிதானே ஆகணும். அப்படி பேச ஆரம்பிக்கும் போது புதிய உறவுகள் அவருக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். இந்த ஒரு புதிய விஷயத்தை அவர் 2வது வாரத்துல கத்துட்டு இருந்திருக்கிறாரு. 3வது வாரம் என்ன நடந்துச்சுன்னா, ஸ்மார்ட் போன் இல்லாம அவருடைய தூக்கத்தினுடைய தரம் மேம்பட்டிருக்கு. ஸோ சென்னையில் ஒரு நாள் புயல் ரொம்ப வந்தது. அப்போலாம் கரண்ட் இல்லை, ஃபோனில் சார்ஜஸ்லாம் இல்லை. அந்த மாதிரியான ஒரு 3 டேஸ்லாம் நல்ல நிம்மதியாக தூங்கினேன் நான். ஸோ அந்த ஒரு ஞாபகம் தான் எனக்கு வருது இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்படும் பொழுது. ஸோ இவரும் அந்த மாதிரி தான் நல்லா தூங்கியிருக்கிறாரு. ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, டிவியும் இல்லை போல். அதனால வேற என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது நைட் நேரத்தில் ஸ்மார்ட் ஃபோன் நோன்றது போல் புக் எடுத்து படிச்சிருக்கிறாரு. அதுவும் ஒரு எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். அது 3வது வாரத்தில் நடந்திருக்கு. 4வது வாரம் அவருக்கு ஒரு புதிய சுதந்திரமே கிடைச்சிருக்கு. ஸ்மார்ட் போன் இவ்வளோ நாளா இவரை கட்டி போட்டு வச்சிருந்திருக்கு. இவர் ஆக்சுவலி அதை யூஸ் பண்ணலன்றதை அவர் புரிஞ்சிருக்கிறாரு 4வது வாரத்தில். 4வது வாரம் அவர் ஒரு உண்மையான மகிழ்ச்சியை உணர ஆரம்பிச்சிருக்காரு. சரி, இந்த 30 நாட்களுக்கு அப்புறமா மகிழ்ச்சியை உணர ஆரம்பிச்சிட்டாரு, ஸ்மார்ட் போனை அப்படியே அவ்வளோதானா, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்டால், ஆப்வியஸ்லி நம்ம இப்போ இருக்கக்கூடிய எந்த ஒரு காலகட்டத்தில் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. அவர் யூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா தான் அவர் 30 நாளைக்கு அப்புறமா யூஸ் பண்ணுறாரு தான். ஆனால் அவருக்குன்னு சில பவுண்டரிஸ் போட்டு வச்சுக்கிட்டாரு. காலையில் எந்திரிச்ச உடனே ஃபோன் எடுத்து பார்க்கக்கூடாது, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பார்க்கக்கூடாது, அண்ட் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் ஸ்மார்ட் ஃபோன் ஃபுல்லாகவே பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு டீடாக்ஸ். இதெல்லாமே அவர் ஒரு கட்டுப்பாடாக போட்டு வச்சு அவர் அடுத்தவருடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ நல்லா இருக்குதுல்ல? உங்களாலேயும் ஒரு வேளை முடிஞ்சிச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் ஒர்க் ரிலேட்டடான ஏதாவது ஒரு அப்டேட் ஃபோனில் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் லேப்டாப்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது நோ ஃபோன் டே அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ண முடியுதா அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புக்ஸ் நிறையா படிக்கணும், சுற்றி இருக்கிற மக்களோட பேசணும், வெளியில் போய் இயற்கையோட ரசிக்கணும். இதெல்லாமே நம்மளுக்கு தேவைப்படுது. எங்கே பண்ணுறோம்? இதை பற்றி உங்களுடைய கருத்து இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.